தெளிவாகவும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவற்றை தினமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறதெல்லாம் உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், பல்வேறுபட்ட நோய்களை நீக்கிக் கொள்கிறார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது நிலையத்துக்கு செல்வகுமார் என்ற ஒரு யோகாசன ஆசிரியர் வந்திருக்கின்றார். அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக யோகாசன ஒரு ஆலயத்தை நிறுவி அங்கே நெல்லையிலே யோகாசன பயிற்சி மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய பயிற்சியை மேற்கொண்டார். அவர் யோகாசனத்தில் டிப்ளமா பயிற்சி பெற்றவர். சென்னைக்கு வந்து இந்த கலையை மேம்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தோடு இங்கே வந்து எனது பயிற்சி சாலையில் அவரும் அவரது மகளும் இங்கே தங்கி இவர் ஆண்கள் பிரிவுக்கும் மகள் பெண்கள் பிரிவுக்குமாக ஆசிரியர்களாக இருந்து இங்கே மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரே இதுவரை யாரும் செய்யாத ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். யாரும் அதை செய்யவே இல்லை. பூரண நவாசனம், அற்புதமான ஆசனம். நவம் என்றால் நவாசனம் என்றால் தோணி ஆசனம் என்று பெயர். அது பூரண நவாசனம் என்ற பெயரில் அற்புதமாக அதை செய்ய போகிறார். அன்னமய கோஷத்தை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். என் அருமை சீடர் செல்வகுமார் அவர்களே, நீங்கள் நேராகவே காலை நீட்டி அந்த அற்புதமான பூரண நவாசனத்தை முதலிலே செய்யுங்கள், பார்க்கலாம். 44 வயது, 2 குழந்தைகள், அவர் செய்கிறார் பாருங்கள். பெருவிரலை எட்டி பிடிப்பதே என்பது கடினம். காலை நேராக நீட்டி பெருவிரலை இறுக்கி பிடித்து அந்த நவாசனம் செய்கிறார். நவம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தோணி, போட். வயிற்றுப்பகுதியை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் இன்னும் பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை இந்த ஆசனம் சரியாக சீர் செய்யக்கூடிய ஆசனம். ஒரு 20 எண்ணிக்கை காலைக்கடன்களை முடித்துவிட்டு காலிலும் மாலிலும் இந்த ஆசனத்தை செய்தால் வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்கிறார், பார்க்க வேண்டும். கட்டை விரலை ஆள்காட்டி விரல் நடுவிரலால் இறுக்கி கட்டவர்களையும் பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் முதுகு பக்கத்தில் 2 தலையணையை வைத்துக் கொள்ளலாம், அல்லது சுவர் ஓரமாக இருந்து கொண்டு பின்பகுதி முதுகு பகுதியும் தலைப்பகுதியும் சுவரில் சாய்ந்து இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை பழகலாம். அல்லது யாராவது ஒருவர் பின்னால் இருந்து கொண்டு தாங்கி கொண்டு இந்த ஆசனத்தை பழக வேண்டும். தனியாக இருந்து செய்வது ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருக்கும். பேலன்ஸ் கிடைக்காது, முன்னும் பின்னும் விழுவதற்கு சாய்வதற்கு ஒரு ஏதுவாக அமையும். ஆகவே ஒரு சுவர் ஓரமாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது முதுகுப்பின் 2 தலையணையை வைத்து கொள்ளுங்கள், அல்லது யாராவது ஒரு நண்பரையோ வீட்டில் உள்ளவர்களையோ
கொஞ்சம் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு இந்த ஆசனத்தை நாம் பழக வேண்டும். நவாசனம் அன்னமய கோஷத்தை சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய அற்புத ஆசனம். ஏனென்றால் வயிற்றில்தான் நிறைய வியாதிகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த ஒரே ஆசன டாக்டர் அது எந்த அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருவிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம் என்பதை நீங்கள் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி தாளாளர்களே, மாணவர்கள் அத்தனை பேருக்கும் யோகாசன ஆசிரியர்களை போட்டு கற்றுக் கொடுங்கள். சற்று வசதிப்படுத்த பள்ளிக்கூடங்களில் அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்க பள்ளிகளிலோ அல்லது அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளிலோ இன்றைக்கு இந்த ஆசனத்தை மாணவர்களுக்கு கற்றுத்தருவதில்லை. வருங்கால செல்வங்கள் ஆரோக்கியமாகவும் மனிதனாகவும் பொறுமை உடையவர்களாகவும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேர்களும் யோகாசனத்தை கற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம இந்தியா ஒரு சிறந்த இந்தியாவாக வாழ முடியும். பல நல்ல மனிதர்களை நாம் உருவாக்க முடியும். அவர்கள் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் பள்ளிகளிலெல்லாம் யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்கள் அனைவருக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவானாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.